Welcome to Commerce class. Now we are going to see about the framework that requires about the corporate governance in listed company. So we are going to see about it in detail. They say that corporate governance, they should have at least 1/3 of the directors who are independent directors. அதாவது ஒரு 9 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதுல 3 டைரக்டர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கணும். Who are independent directors? இந்த independent directors வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து they will not buy the shares of the company, but instead they will be paid in the form of remuneration. அவங்களுக்கு வந்து salary கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன பார்ப்பாங்கன்னா, the company எடுக்கிற டெசிஷன்ஸுக்கு இவங்க ஒரு கைட்லைன் கொடுக்கலாம், இல்லை இவங்க வந்து அவங்களுக்கு some factorsல ஹெல்ப் பண்ணலாம், எஸ்பெஷலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லலாம். So these independent directors, they will not buy the shares of the company, but they get the remuneration of the company. கம்பெனில இருந்து அவங்களுக்கு salary கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் கூட ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் நீட் நாட் பர்ச்சேஸ் த ஷேர்ஸ். ஸோ 1/3 ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட். அதில் வந்து விமென் டைரக்டர் கட்டாயம் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 இண்டிபெண்டன்ட் உமன் டைரக்டர் இருக்கணும். இப்போ 10 பேர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 3 பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருந்தால் அதில் ஒரு டைரக்டர் விமென் டைரக்டராக இருக்கணும். Next, to disclose all deals and payments to related parties. They should clearly and fairly disclose about the deals and payment. யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, what they disclose details of managerial compensation. இப்போ ஏதாச்சும் சில காம்பன்சேஷன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸையும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். Next, CEO and CFO, Chief Executive Officer and Chief Financial Officer, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, they should sign stating that governance norms have been compiled with the financial statements. அதாவது financial statementsக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே financial statementக்கு என்னென்ன requirement இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து CEO and CFO will have to sign it. Okay. So we can conclude that the presence of active governance norms in a company enhances the image of the company. அதாவது ஆக்டிவ் கவர்னன்ஸ் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணோம்னா அந்த கம்பெனியோட இமேஜ் வந்து மெருகேற்றலாம். நல்லபடியாக அவங்க கைட்லைன் கொடுத்து அந்த கம்பெனியோட இமேஜை வந்து பப்ளிக்லேயும் சொசைட்டிலையும் ரேஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பாத்திரமாக இருக்கலாம். Safeguard the interest of shareholders. Shareholders அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். Society also is benefited because of it. The new norms laid down in Companies Act 2013 by bringing in transparency in corporate. அதாவது according to the new norms, Companies Act 2013 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there should be transparency. corporate companiesல வந்து மறைவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது, தெரியாம யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியணுமோ அதை பத்தி அவங்க டிரான்ஸ்பரண்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். Okay, so transparency in corporates have raised the governing standard of Indian companies as per international standards. So இது வந்து என்ன பண்ணிருக்கு, corporate governance has raised the Indian companies ஓட ஸ்டாண்டர்ட், கவர்னிங் ஸ்டாண்டர்டை வந்து ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க because of this transparency. Okay children, so what we saw today was about the corporate governance framework. இந்த frameworkல அதுவும் இது எக்ஸ்பெஷலி ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னா பப்ளிக் கம்பெனிஸ். அப்போ இந்த பப்ளிக் கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல யார் இருக்கணும்னா 1/3 மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அமங் தெம் 1 மஸ்ட் பி a woman director, and they should all disclose about the deals and payment relating to parties. பார்ட்டிஸ்க்கு என்ன பேமெண்ட் பண்ணாங்க, மேனேஜரல் காம்பன்சேஷன் எல்லாம் என்ன பேமெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸரும் அவங்க என்ன பண்ணணும், கவர்னிங் நார்ம்ஸ்
have been compiled. The அப்படிங்கிறது கம்பைல்ட்னா ஃபாலோ பண்ணுறாங்க வித் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ கம்பெனிஸ் ஆக்ட் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது பிரகாரம் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல் திஸ் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா வாட் இஸ் த பெனிஃபிட், வாட் இஸ் தி அவுட்கம் அப்படின்னா, ஆக்டிவ் கவர்னன்ஸ் நார்ம்ஸை இவங்க கம்பெனி ஃபாலோ பண்ணாங்கன்னா தே கேன் ரேஸ் த இமேஜ் ஆஃப் த கம்பெனி இன் த சொசைட்டி. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப், ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட மணி வித்ட்ரா பண்ணாமல் அவங்க கம்பெனிலே கொடுத்து வைக்கிறாங்க இல்லையா, ஸோ they are safe, they feel safe that their investment money is safe, okay, to safeguard the interest of the shareholders and the society. So these are the benefits of it. So okay children, so today what we saw was about the Indian corporate governance framework, what it requires it. Okay, now we come to the end of this particular class. Thank you.